சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் தேவை சரிங்களா. இந்த பக்கம் பாருங்கள், ரீல்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ சரிங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல் நிறைந்த ஒரு ஹீரோ. எங்கள் சைடில் ரியல் ஹீரோ இருக்கிறார், தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். சார், ஏடிஎம்கே வேண்டான்னு தான் பாஜக ஓட்டு போட்டான் சரிங்களா. இப்போ திருப்பி நம்ம போய் அதே கூட்டணியோட நின்னோம்னா நம்மளுக்கு சார் இவங்க மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸும் நினச்சாங்க. ஆனால் அங்கே என்ன ஆச்சு, மைனஸில் போயிருச்சு. 3% கீழே வந்துருச்சு ஓட்டு சதவீதம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் தேவைப்படுறாங்க. அண்ணாமலை மாதிரி ஒரு படித்த இளைஞர், மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பின்னாடி நாங்களாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தான் இருப்பேன். நான் வந்து திமுகவுடைய அந்த அறிவாலய செங்கல்ல ஒவ்வொரு கல்லாக உருவாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன். அப்படி அவர் பேசி முடிச்சுட்டு வரும்போது என்னை பார்த்து சொல்கிறாரு, அண்ணே உங்களுக்காக நான் ஒரு பதவி வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து என்னை பாருங்கள், அதுக்கு நீங்கள் சரியாக இருப்பீங்க அப்படின்னு. ஒரு தலைவர் அண்ணாமலை அவர் இருக்கும்போது அண்ணே உங்களுக்கு ஒரு பதவி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார், அங்கீகாரம் கொடுக்குறார். நான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்னு முத்திரை குத்தப்பட்டு எந்த பொறுப்புமே கொடுக்காம என்னை வச்சுருந்தாங்க. இப்போ நான் இந்த மாதிரி என்ன மாதிரி ஆக்டிவாக வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வந்து பதவியே கொடுக்கல. ஏன்னு கேட்டால் அண்ணாமலையுடைய ஆதரவு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வீட்டு முன்னாடி அந்த கொடிக்கம்பம் இருக்கும்போது, அந்த கொடிக்கம்பம் வந்து போலீஸாரால் வந்து அகற்றப்படும் போது அந்த கொடிக்கம்பத்துக்காக அடி வாங்கி உயிருக்கு போராடி 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐசியூவில் இருந்து நான் வெளியில் வந்தேன். அண்ணாமலை அவர்களை வந்து யார் தாக்கி பேசினாலும் அவர் தான் என்னுடைய முதல் எதிரி. அவரை நான் அட்டாக் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய தர்மம். அதை நான் பண்ணுவேன். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணாமலை ஆதரவாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரதர். நிறைய நாட்கள் பாஜகவில் பயணிச்சிருக்கீங்க. இப்போ பாஜகவிலேருந்து வெளியில் வந்து வீத லீடர்ஸ் இயக்கத்தில் இணைஞ்சிருக்கீங்க. என்ன காரணம்? பாஜகவிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன ரீசன்? பாஜகலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறையா காரணம் சொல்லலாம். அதாவது மிக முக்கியமான காரணம்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் லீடர் தேவைப்படுறாங்க. ஸ்ட்ராங் லீடர்னால் இப்போ அண்ணாமலை மாதிரி ஒரு படித்த இளைஞர், நேர்மையானவர், அதுலேயும் முக்கியமாக வந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சன், அதாவது மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பின்னாடி நாங்களாம் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். அதனால தான் அவர் பின்னாடி வந்துருக்கிறோம். இப்போ நீங்கள் பிஜேபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஒரு நல்ல கட்சி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதிரி உலகிலேயே வேறு எந்த தலைவரும் கிடையாது. அது எங்கள் உயிரிலும் மேலான அவரை நாங்கள் நேசிக்கிறோம், இப்போவும் நேசிக்கிறோம், பின்னாடியும் நேசிப்போம். அதில் எந்த மதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் தலைவரோட அதாவது 234 தொகுதியில் 200 தொகுதிக்கு மேலே நான் அந்த புகார் பெட்டி எடுத்துகிட்டு நடந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய வீட்டு முன்னாடி அந்த கொடிக்கம்பம் இருக்கும்போது, அந்த கொடிக்கம்பம் வந்து போலீஸாரால் வந்து அகற்றப்படும் போது அந்த கொடிக்கம்பத்துக்காக அடி வாங்கி உயிருக்கு போராடி 3 நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐசியூவில் இருந்து நான் வெளியில் வந்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தலைவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவான்மியூர் மீட்டிங்கில் நான் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் தான் இருப்பேன். நான் வந்து திமுகவுடைய அந்த அறிவாலய செங்கல்ல ஒவ்வொரு கல்லாக உருவாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சூப்பராக பேசியிருந்தார். மக்கள்கிட்ட பயங்கரமான வரவேற்பு அதுக்கு. ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை இங்கேருந்து தமிழ்நாட்டை விட்டு அகற்றணுங்கிறத நம்மளுடைய எல்லாருடைய குறிக்கோள். பேசிட்டு இன்னைக்கு எதுக்காக ஒரு தனியாக ஒரு இயக்கம் சொல்கிறோம். அப்படி அவர் பேசி முடிச்சுட்டு வரும்போது என்னை பார்த்து சொல்கிறாரு, அண்ணே உங்களுக்காக நான் ஒரு பதவி வச்சுருக்கிறேன், நீங்கள் வந்து என்னை பாருங்கள், அதுக்கு நீங்கள் சரியாக இருப்பீங்க அப்படின்னாரு. இப்போது அவர் அந்த பீரியட் முடிஞ்சோடனையும் நிறையா மாற்றங்கள் வருது. நயினார் நாகேந்திரன் அவர் பதவிக்கு வர்றாரு. இப்போ நான் வந்து எண்மண் எண் மக்கள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கக்கூடிய 5 மாநில எலெக்ஷன் தேர்தல்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து ஒரு பிரச்சாரக்கா போய் வேலை பார்த்தது, நிறைய ஏதோ நம்ம ஆந்திராலே ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், அங்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணிக்கிறோம். ஒரு 15 நாள் 20 நாள்லாம் ஒர்க் பண்ணி அந்த கட்சிக்காக வேலை பார்த்துட்டு வந்துக்கிறோம். இப்படி நம்ம எல்லா இடத்துலையும் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு தலைவர் அண்ணாமலை அவர் இருக்கும்போது அண்ணே உங்களுக்கு ஒரு பதவி வச்சிருக்கிறேன்னு சொல்கிறார், அங்கீகாரம் கொடுக்குறார். நான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்னு முத்திரை குத்தப்பட்டு எந்த பொறுப்புமே கொடுக்காம என்னை வச்சுருந்தாங்க. இப்போ நான் இந்த மாதிரி என்ன மாதிரி ஆக்டிவாக வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு வந்து பதவியே கொடுக்கல. ஏன்னு கேட்டால் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்.
நம்ம கட்சிக்கு வேலை பார்க்குறோம். தலைவருடைய இப்போ நீங்கள் என்னுடைய தலைவர் யார், தமிழ்நாட்டுடைய தலைவர் யார், அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அவர்களை வந்து யார் தாக்கி பேசினாலும் அவர் தான் என்னுடைய முதல் எதிரி. அவரை நான் அட்டாக் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய தர்மம். அதை நான் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ நான் தமிழிசை அக்காவே வந்து ஒரு இடம் என்ன சொன்னாங்க, எங்கள் தலைவர் அண்ணாமலையெல்லாம் சிறப்பாக செயல்படலை அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லைக்கா அப்படியெல்லாம் கிடையாது, அவரை மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுன்னு நாங்கள் எதிர்த்து பேசணும். ஏன்னா என் தலைவரை நான் விட்டு கொடுக்க முடியாது. என் தலைவர் அதை பேசுகிறத விட சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு தலைவர். தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முன்னாடி நின்று பேசக்கூடிய ஒரு தலைவர். அவரை எப்படி நான் விட்டு கொடுப்பேன்? அப்போது யோசிச்சு பாருங்கள், அண்ணாமலையுடைய ஆதரவாளர் என்று எனக்கு எந்த போஸ்டிங் கிடையாது. நான் கட்சி தொண்டனா வேலை பார்க்குறேங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன வேலை கொடுத்தாலும் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். மண்டல் நிலை கிளையில் கொடுத்தா கூட நான் வேலை பார்க்க தயார். ஏன்னா கட்சியினுடைய தொண்டனா என்றைக்கும் நான் வேலை பார்ப்பேன். பொறுப்பு கொடுத்தா தான் வேலை பார்ப்பேன்னு இல்லை. ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா பேருக்கு அவருக்கு பின்னாடி அவருக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கிற, அதாவது கட்சிக்கு சப்போர்ட்டாக அவருக்கு சப்போர்ட்டாக நம்ம இன்னும் நிறையா பேருக்கு பதவி கொடுக்கலைங்கிறது வருத்தம் இருக்குது. இப்போ அதிருப்தியிலேருந்து வெளில வந்திருக்கீங்க பாஜகலேருந்து. ஸோ இவ்வளோ நாட்களாக சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக பாஜகவில் பயணிச்சிருப்பீங்க. எப்படி சடனாக ஒரு மாற்றத்தை நோக்கி போக முடியும் உங்களால்? சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றம் தேவை. சரிங்களா? இந்த பக்கம் பாருங்கள், ரீல்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ. சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல் நிறைந்த ஒரு ஹீரோ. எங்கள் சைடில் ரியல் ஹீரோ இருக்கிறார், தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஆப்வியஸாக மக்கள் எல்லாருமே ரியல் ஹீரோ பின்னாடி தான் இருக்கிறாங்க. இருக்க வேண்டிய தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கட்சி அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பேஸுக்கான இடத்த வந்து நிரப்பிட்டாங்க. இனிமேல் அண்ணாமலை அவர்கள் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை முன் வச்சு மக்கள்கிட்ட எப்படி போய் அதை சேர்ப்பார் அவருடைய இயக்கத்தை? சார், விஜய் எங்கே மாற்றத்தை வந்து நோக்கி போனார்? விஜய்க்கு வந்து எப்படி ஓட்டு விழுந்தது? 2024 எலெக்ஷன் முடிஞ்சோன்னே தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், 2026 தேர்தலில் வந்து கூட்டணி ஆட்சி தான் வரும், இங்கே கழகங்கள் இல்லாத ஆட்சி தான் அமையப்போகுது, அது பாஜக தலைமையிலான கூட்டணி தான் அமையப்போகுதுன்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். இன்றைக்கி அதுதான் நடந்திருக்குது. அதாவது தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரோ, இந்த கழகங்கள் இல்லாத ஒரு அரசாங்கம் அமையணும்னு மக்கள் முடிவு பண்ணாங்க. விதை போட்டவர் அண்ணாமலை அவர்கள், அறுவடை பண்ணவர் விஜய் அவர்கள். இன்றைக்கி அந்த மக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாற்றம் வேணும், அதாவது தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த பலனை வந்து இன்றைக்கி விஜய் அனுபவிச்சுட்டு இருக்கிறார். நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் இங்கே இருக்கிற எல்லாரும் ஊடகங்கள்லாம் பேசுகிற மாதிரி சுனாமி சார், விஜய் சுனாமியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு வந்து எப்படி நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சுனாமியாக இருந்தால் 200 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கணும். 108 சீட்டு தானே ஜெயிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி எமர்ஜென்சியில் தானே இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து விடுதலை சிறுத்தைகளையோ இல்லை வந்து இடதுசாரி கட்சிகளோ ஐஎம்ஐலோ இல்லைன்னா இன்றைக்கி ஆட்சி அமைக்க முடியுமா? அண்ணாமலை அவர்கள் அவர் கொடுத்த அந்த சமூக வலைதளங்களில் அவர் பேசினது ஜூன் 5ஆம் தேதி பேசுகிறாரு. அந்த சமூக ஊடகத்திலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் 18 மாதமாக அதிருப்தியில் இருந்தேன் அப்படின்றார். 18 மாதமாக அதிருப்தியில் இருக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள், ஸோ என்ன நடந்துச்சு அப்போ பாஜகக்குள்ள? அவர் வந்து 26 தேர்தலில் நம்ம தனித்து நிற்கணும். இப்போ எப்படி 2024 நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி 26 நின்னோம்னா கண்டிப்பாக நம்ம அங்கே ஆட்சி பிடிப்போன்னு சொன்னார். இன்றைக்கி அதைத்தான் விஜய் செஞ்சுருக்கார். இன்றைக்கி நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்னது பொய்யா இருந்ததுன்னா, ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும், பாஜக தனியாக நிற்கிதுன்னா பாஜக கூட எந்த கட்சி வரும் கூட்டணி? ஏற்கனவே கூட்டணி இருக்கு, சட்டப்பேரவை தேர்தல் ஏற்கனவே கூட்டணி இருக்கே. அந்த கூட்டணியோட வந்திருந்தாலே இன்றைக்கி நம்ம வந்து 100 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கலாமே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வந்து மற்ற நபர்கள் சொல்கிற மாதிரி டிஎம்கே இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது, ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்குது, எதிர்கட்சியாக கூட இல்லை இன்றைக்கி ஏடிஎம்கே. அப்புறம் நம்ம எப்படி அவங்கள நம்பி பயணிக்கிறது? தலைவர் அவ்வளோ ரொம்ப தெளிவாக சொன்னார். நீங்கள் 11 இடத்துக்கு மேலே வந்து எம்பி தேர்தலில் 11 இடங்களுக்கு மேலே வந்து ஏடிஎம்கே டெபாசிட் கிடையாது. சரிங்களா? 3வது இடத்துக்கு வந்து நம்ம தள்ளியிருக்கிறோம் நிறையா பாராளுமன்ற தொகுதியில். 2வது இடத்துல பிஜேபி இருந்தது. இன்றைக்கி 88 லட்சம் ஓட்டுகளோட பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய கட்சியாக வளர்ந்து நின்றுது. அந்த ஓட்டு எல்லாமே அண்ணாமலைக்காக விழுந்த ஓட்டு இல்லை அப்படின்னு நிறைய சமூக வலைதளங்களில் பயணிக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்களால் இங்கே கட்சி வளர கிடையாது அப்படிங்கிற மாதிரியான வாதத்தை எடுத்து வைக்கிறாங்கல்ல, எப்படி பார்க்குறீங்க அதை? சரிங்க, இன்றைக்கி அப்போ அந்த 88 லட்சம் ஓட்டு பிஜேபி இன்றைக்கி விழுந்துருக்கணும்ல, தலைவர்னால விழுகலை, தலைவருடைய சப்போர்ட் அவருக்கு ஆதரவு இல்லை. அப்போ இந்த 88 லட்சம் ஓட்டு ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்ச பாஜகவுக்கோ விழுந்துருக்கணுமா வேண்டாமா? ஏன் விழுகலை? அப்போது இங்கே வந்து தலைவர் அண்ணாமலை அவர்களை இந்த கூட்டணி அவரை சரியாக வர நடத்தலைங்கிறது மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, தலைவர் அண்ணாமலை அவர்கள் இல்லாத அந்த அணிக்கு நம்ம ஓட்டு போடக்கூடாது, அவரை மதிக்காத அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. அதனால தான் எடப்பாடி அவர்களை வந்து அவர் செஞ்ச வேலைக்கு சரியான இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நகர்த்தி. என்ன எடப்பாடி அவர்களால் என்ன பாதகம் ஏற்பட போகுது அண்ணாமலை அவர்களுக்கு? அதாவதுங்க, என்ன ஏற்பட்டுச்சு ஃபஸ்ட்டு? அதாவது நம்ம பார்த்துருப்போம், எல்லா இடத்துலையும் பேசுகிறது தான். அதாவது
இவர் இருந்தாருன்னா நான் கூட்டணிக்கு வரமாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். ஏன்னா அவர் இருந்தாருன்னா அவர் தான் அங்கே லீடராக இருப்பார். தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருந்திருந்தாருன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 100 சீட்டு கேட்டிருப்பார், சமமாக கேட்டிருப்பார். சார் 234 தொகுதி உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. ஆனால் அப்போது வந்து எடப்பாடி அவர்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டார். அப்போ இருந்திருந்தாருன்னா வாங்க முடியாதுங்கிற எண்ணம். அதாவது அவர் அரசியல் ஜானகியர்னு எடப்பாடி அவர்களுக்கு நினைப்பு. அண்ணாமலை அவர்கள் சீட்டு கணக்குகள் எல்லாமே தேசிய தலைமை தானே முடிவு பண்ண போறாங்க. இல்லைங்க, மாநில தலைமையினால என்ன பிரச்சனை வரப்போகுது? கண்டிப்பாக வரும். ஏன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் 2021 எடப்பாடி அவர்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை போகும்போது முதல் ரவுண்டிலேயே அவங்க வந்து எனக்கு சென்னையில் வந்து ஒரு 2 சீட்டு 3 சீட்டு தருவேன்னு சொன்ன உடனே அடுத்த 1 மணி நேரத்தில் அறிவித்தார் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடும் உள்ளாட்சி தேர்தலில். அப்படி மிகப்பெரிய அளவில் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு வாங்கிச்சாங்க. அதனால் வந்து எடப்பாடிக்கு அவர்களுக்கு பயம். ஏன்னா அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து சார் நாங்கள் 2 சீட்டு தரேன் 3 சீட்டு தரேன், அந்த பஞ்சாயத்துக்கு இடம் கிடையாது. அவர் வந்து நம்மளுடைய அவர் டேட்டாவோடு பேசக்கூடிய ஒரு தலைவர். நாங்கள் ஓட்டு இவ்வளோ வாங்கிக்கிறோம், இந்த தொகுதியில் இவ்வளோ ஓட்டு வாங்கிக்கிறோம். எம்பி தேர்தலில் பார்த்துருப்பீங்க நீங்கள் 11 இடத்துல வந்து டெபாசிட் கிடையாது ஏடிஎம்கேக்கு. நிறைய இடங்களில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்து 2வது இடம், அவங்க 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது டேட்டாவோடு வந்து உட்காந்து சார் இங்கெல்லாம் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் இங்கெல்லாம் வேணும் சீட்டு வேணும்னு கேட்டால் எப்படி நீங்கள் எடப்பாடி ஒத்துக்குவார்னு நினைக்கிறீங்க? அதனால் எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு பண்ணார், இங்கே இருக்கக்கூடிய பாஜகவோட மையக்குழுங்கிறது பாஜகவில் இருக்கக்கூடிய மையக்குழு கிடையாது, கட்சியில் இருக்க மையக்குழு கிடையாது. ஏடிஎம்கேவோட கூட்டணி போயிருந்தா சார் இது ஒரு 18, அது ஒரு 22, 40% சார், நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் மக்களோட மனநிலை என்ன சார், ஏடிஎம்கே வேண்டான்னு தான் பாஜகவே ஓட்டு போட்டான். சரிங்களா? இப்போ திருப்பி நம்ம போய் அதே கூட்டணியோட நின்னோம்னா நம்மளுக்கு சார் இவங்க ப்ளஸ்ஸும் சேர்ந்தா ஒரு பெரிய ப்ளஸ் ஆகும்னு நினச்சாங்க, மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸும் நினச்சாங்க. ஆனால் அங்கே என்ன ஆச்சு, மைனஸில் போயிடுச்சு. இப்போ 3% கீழே வந்துருச்சு ஓட்டு சதவீதம். தலைவர் அண்ணாமலை அவர்கள் நினச்சது தானே இப்போ நடந்திருக்குது சார். நம்ம அவங்களோட கூட்டணி அண்ணாமலை அவர்கள் எதற்காக அவ்வளோ பிரச்சாரம் முன்னெடுக்கணும், 91 இடங்களில் எதற்காக பிரச்சாரம் பண்ணணும் எடப்பாடி அவர்கள்? சார் அவர் ரொம்ப எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவர்னு சொல்லி தானே 90 இடங்களில் பிரச்சாரத்துக்கு போனார். அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். டிசம்பர் 4ஆம் தேதியை நான் வந்து அகில இந்திய தலைமைக்கு நான் சொல்லிட்டேன். அவங்க சொன்னது வரக்கூடிய தேர்தலில் இதை முடிச்சுட்டு போங்கன்னு சொன்னார். அவர் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நான் வந்து ரொம்ப மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதே மாதிரி அமித்ஷா அவர்கள். இவங்க சொன்னதுக்கப்புறம் எடப்பாடி தான் முதல்வர்னு சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லாமல் இருந்தேன்னா அது கட்சிக்கு நான் செய்யக்கூடிய துரோகம்னு ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்கேன். அதனால் அதையே மதித்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்காக நான் வேலை செய்வேன். 100% கட்சி தொண்டனாக நான் இந்த அணி வெற்றி பெற பாடுபடுவேன்னார். அதைத்தான் பண்ணார். 130 தொகுதிகளுக்கு மேலே எல்லா இடத்துலையும் பம்பரமாக சொல்லந்து இந்த 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 கூட்டணிக்காக ஓட்டு சேகரித்தார். அதனால தான் இன்றைக்கி இவங்க இத்தனை இடத்துலையாவது ஜெயித்தாங்க, ஒரு 45 இடத்துலையாவது ஜெயித்தாங்க. இல்லைன்னா அதுவும் கூட கிடச்சிருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழக அரசியல் களம் தலைவர் அண்ணாமலை அவர்களை சுற்றியே தான் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நேர்மை, அது இல்லாமல் எளிமை, இன்னொன்று வந்து படித்தவர், தன்னுடைய வீட்டு பிள்ளையா அவர் அண்ணாமலை அவர்களை பார்க்குறாங்க. ஓகே, பாஜகவில் பயணிக்கக்கூடிய நிறைய நபர்கள் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் தனி இயக்கம் தொடங்கினதுக்கு பிறகாக நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் நம்மளால் நிறைய காணொலிகளை பார்க்க முடியுது. எப்படி பார்க்குறீங்க? ஒரு தலைவர் அவர் வெளியில் வந்துட்டார், இரண்டாவதாக அந்த தான் பயணித்த கட்சியை விமர்சிக்காமல் தான் வெளியில் வந்திருக்காரு. ஆனால் இன்றைக்கு அவர் மேலே நிறைய விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. சார் அவர் ரொம்ப அந்த ஜூன் 5ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வீடியோ போடும்போது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். நாங்கள் வந்து அதாவது மற்ற கட்சியிலலாம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோடனேயுமே சார் எடப்பாடியுடைய கட்சியிலேருந்து வெளியில் போனவங்களே எடப்பாடியை திட்டி பார்த்துருக்குறீங்க, ஸ்டாலின் அவர்களுடைய கட்சியிலேருந்து வெளியில் வந்தவங்க ஸ்டாலின் திட்டி பார்த்துருக்கீங்க, கலைஞர் விட்டு வெளியில் வந்த வைகோ அவர்கள் கலைஞரை பற்றி என்ன பேசினார்னு இன்றைக்கி எல்லாத்துக்குமே தெரியும். அவ்வளோ கேவலமான வார்த்தைகளாக இருக்குது. ஆனால் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஒரு நேர்மையாக, ரொம்ப ஒரு கண்ணியமாக, அதில் ரொம்ப ஒரு அருமையான வார்த்தை பயன்படுத்தினார். தமிழர் பண்பாடோடு அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த முறைப்படி நான் போய் கட்சியில் போய் எல்லாத்திட்டையும் சொல்லிவிட்டு எப்படி வந்து நான் என்னை கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்களோ, என்னை வாங்க கட்சியில் சேர்ந்துக்குங்கன்னு சொல்லி கூப்பிட்டவங்க எல்லாத்துக்கிட்டையும் போய் நான் இந்த மாதிரி கட்சி விட்டு வெளியில் போகிறேன், கட்சி நான் ஒரு அமைப்பு உருவாக்க போகிறேன், நான் கட்சி தொடங்க போகிறேன்னு சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் அதில் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தும் போது அந்த வீடியோவில் நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது, நம்ம யாரையும் திட்டி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம எப்போவுமே வந்து வழக்கம் போல் மக்களுக்கான நிற்போம், முன்னெடுப்போம், மக்களுக்காக முன்னெடுப்பு, அதாவது மக்களுக்கான பணிகளை முன்னெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். நீங்கள் சொல்கிற மாதிரியே அண்ணாமலை அவர்கள் நிறைய பேர் அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளில் அண்ணாமலை அவர்கள் தன்னை செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாரு,
பாஜகவை வந்து அவர் வளர்றதுக்கான எல்லா வேலைகளையும் அவரை வந்து செல்ஃப் ப்ரொமோட் பண்ணி பார்த்துக்கிட்டாரு அப்படின்றாங்க. ஸோ தன்னை வளர்க்குறக்காக அவர் பாஜகவில் இருந்துட்டு ஸோ வளர்ந்ததுக்கு பிறகாக அவருக்கு வேற ஒரு விஷன் இருக்குது, அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கிறார். ஸோ ஒருவேளை அது மாதிரியான விஷயங்களை தான் அதாவது தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து தான் பாஜக வந்தார். அண்ணாமலை அவர்களை ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவரே ப்ரொமோட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே கர்நாடகத்தினுடைய சிங்கம்னு பேர் எடுத்தவர் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது இது எல்லாம் தாண்டி ஒரு மனுஷனுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது சொல்லுங்கள். அவர் என்ன சாதாரணமாக வந்து பண்ணி உதயநிதி கொண்டு வந்தாங்களே அந்த மாதிரியாக கொண்டு வந்தாங்க? கிடையவே கிடையாது. அவர் ஏற்கனவே ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அந்த மக்களுக்கு பணி செய்கிறத பார்த்து அந்த மக்களுடைய அன்புனால் அவர் வளர்ந்துருக்கிறார். புரியுங்களா? அந்த இமேஜ் எங்கே கிடைச்சது? அவருடைய நேர்மைக்கு கிடைச்ச இமேஜ். புரியுங்களா? அண்ணாமலை கர்நாடகா சிங்கன்னு ஏன் சொல்கிறாங்க சார்? அவர்கிட்ட நீங்கள் வந்து நேர்மையை தவிர வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. மக்கள் நியாயம்னா நியாயத்து பக்கத்தில் இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர். அவர் ஒவ்வொரு எண் மக்களில் தலைவர் அண்ணாமலை அவர்கள் யாரை ப்ரொமோட் பண்ணார் சார்? அவர் போகிற இடத்துலலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்களை ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னார். அந்த திட்டங்களோட பயனடைஞ்ச ஒவ்வொருத்தரையும் அந்த ஸ்டேஜில் ஏற்றினார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மேலே தமிழ்நாட்டில் அவர் வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் தலைவராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு பின்பு திமுக வச்சுருந்தாங்க சார்? திமுக வந்து இவர் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டிலையும் பாரத பிரதமருடைய ஃபோட்டோ மாற்ற அளவுக்கு அவர் பாரத பிரதமரை ப்ரொமோட் பண்ணார். அவர் அந்த கட்டமைப்பை உடைச்சு பாரத பிரதமரை எல்லார் வீட்டுக்குள்ளே கொண்டு போனார். தாமரை எல்லார் வீட்டுக்குள்ளே கொண்டு போனார். அவர் எங்கே அவர் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டார் சார்? அவர் தன்னலமற்று வேலை பார்த்தாரு, அதனால் உயர்ந்து நிற்கிறார் சார். பாஜகவுக்கு அவர் கொடுத்த உழைப்பு வேறு எந்த தலைவர் இங்கே தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள்? அப்படிப்பட்ட உழைப்பு சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஒரு நாள் இங்கே இருப்பார், ஒரு நாள் கன்னியாகுமரியில் இருப்பார், அடுத்த நாள் மதுரையில் இருப்பார், அடுத்த நாள் கோயம்புத்தூரில் இருப்பார். எல்லா போராட்டம் ஆர்ப்பாட்டம் தான். இப்போ மாதிரி 10க்கு 10 ரூம் போட்டு ஏசிக்குள்ளே உட்காந்து வேலை பார்க்குற ஆஃபீஸர் கிடையாது அவர் எல்லாரையும் சொல்கிறது ஒன்று தான். கமலாலய பக்கம் யாரும் வராதிங்க, போங்க களத்தில் நில்லுங்க, மக்களுக்காக போராடுங்க, மக்களோட பிரச்சனைகளை பேசுங்க சார். இன்றைக்கி அவர் எடுத்த போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தானே சார் இன்றைக்கி பேசுது சார். மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்தார். எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஏடிஎம்கே சார் எதிர்க்கட்சியே யார் இருந்தா? திமுக காலத்தில் எதிர்க்கட்சியே யார் இருந்தா? எதிர்க்கட்சிங்கிறதே வந்து பாஜகவாக தானே வச்சுருந்தார், ஏடிஎம்கேவே கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக வேணால் எடப்பாடி இருந்திருக்கலாம், ஆனால் எதிர்க்கட்சியாக செயல்பட்டது எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். இறுதியாக ஒரு கேள்வி. தமிழக அரசியல் களத்தில் இந்த 2 பெரிய திராவிட கட்சிகள், தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாத்தையும் தாண்டி அண்ணாமலை அவர்களால் என்ன மாதிரி ஒரு ஸ்பேஸை இது மாற்றத்தை கொண்டு வர முடியும், எப்படி வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறார் அண்ணாமலை அவர்கள் சார்? ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் ஒரு தென் தமிழகமாக இருக்கட்டும், வட தமிழகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல அவரால் எப்படி கட்சியை வளர்க்க முடியும்? அதான் சொல்கிறேன் சார். வி த லீடர்ஸில் நீங்கள் சொன்ன இடங்களில் தான் அதிக உறுப்பினரே சேர்ந்துருக்காங்க. சென்னை ஆகட்டும், வட சென்னை ஆகட்டும், தூத்துக்குடி ஆகட்டும், கன்னியாகுமரி ஆகட்டும், கடலூர் ஆகட்டும். இன்றைக்கி கடலூரில் ஒரு பெரிய ஒரு மாற்றமே நடந்திருக்கு. எல்லாருமே வி த லீடர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார். பிஜேபிக்காரங்க மட்டும்தான் அண்ணாமலைக்கு ஆதரவாக வர்றாங்கன்னால இல்லை. இன்றைக்கி ஏடிஎம்கேலேருந்து வர்றாங்க, டிஎம்கேலேருந்து வர்றாங்க, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து வர்றாங்க, நிறைய அமைப்புகளுக்கு இஸ்லாமிய அமைப்புகள்லேருந்து வர்றாங்க, கிறிஸ்துவ அமைப்புலேருந்து வர்றாங்க, எல்லாரும் வர்றாங்க சார். இன்னைக்கு நிறைய இடத்துல அவங்களுக்கு அங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அடுத்த தலைவர் இல்லைங்க. நீங்கள் அடுத்த சார் அவர் தலைவராக அவங்களே ஏற்றுக்கல. நீங்கள் என்ன எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவர் கட்சியில் இருக்கிறவரை அவர் ஏற்றுக்கலன்னு. அதனால தான் 25 பேர் போய் தனியாக போய் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க. 5 பேர் வெளியில் வந்து எம்எல்ஏ சீட்டையே ராஜினாமா பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டியெல்லாம் பாருங்கள். ஒரு கவர்ச்சிகரமான தலைவர், மக்களை வந்து சுண்டி இழுக்கக்கூடிய தலைவராக இருந்தால் இன்றைக்கி முதல்வர் ஆகிருப்பார்ல, அடுத்த முதலமைச்சர் ஆகும் அப்படின்றாங்க. கட்சி வீட்டுக்குள்ள உட்காந்து கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்கலாம் சார். நான் தான் அடுத்த முதல்வர்னு அவர் இறுதி கால வரைக்கும் சொல்லலாம், தப்பே கிடையாது. அவருக்கு உண்டான ஆசை இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அவருக்கு அதே ஆசை கடைசி வரைக்கும் இருக்கட்டும், கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனால் நிறைவேறாது. புரியுதுங்களா? நான் முன்னவே சொன்ன மாதிரி சார், ரீல்ஸ் ஹீரோ வேணுமா, ஊழல் ஹீரோ வேணுமா, ரியல் ஹீரோ வேணுமான்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. சரிங்களா? ரீல்ஸ் ஹீரோ இன்றைக்கி முதல்வர் அவர்கள் சிங்கப்பெண்ணு ஒரு இது சார், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு ஒரு ஓப்பன் பண்ணார். அதில் என்ன மாற்றம் கொண்டு வந்தார்? நான் இனிமேல் வந்து இந்த மாதிரி பொறுமையெல்லாம் இருக்கு மண்டே அப்படின்னாரு. சரி, சூப்பர். எதாவது சொல்கிறாரு, எதாவது இந்த பாலியல் வன்புணர்வு பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா 100க்கு கால் பண்ணுங்கள், அவங்க வருவாங்க. அவங்களுக்கு பதிலாக போலீஸுக்கு பதிலாக இவங்க வருவாங்க. 2வது, சட்டத்தின் முன்னாடி நிப்பாட்டி அவங்களுக்கு நாங்கள் தண்டனை வாங்கி தருவோம். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லையா? இல்லை கேட்குறேன், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வேறு எப்படி பண்ணீங்க? அமெரிக்க அதிபர்கிட்ட கொண்டு போய் பிடிச்சி கொடுத்தீங்களா? இதுக்கு முன்னாடி சட்டத்தின் முன்னாடி தானே நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுத்தீங்க. அப்புறம் சார்,
பெண்களுக்கு உண்டான பாலியல் வன்புணர்வு பண்ணுறவனுக்கு நடு ரோட்டில் வச்சு சுடுவேன், ஒரு என்கவுண்டர் கண்டிப்பாக நடக்கும், விடமாண்ட நான் அப்படின்னு பேசியிருந்தா அவர் நீங்கள் சொல்கிற ஒரு சூப்பர் முதல்வர் சார். சரிங்களா? அந்த சிங்கப்பெண் இதில் கூட சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீர்களா அப்படின்னு ஒரு வீடியோ, ஏற்கனவே இருந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி தான். அவங்க நாடக கோஷ்டி வச்சுருந்தாங்க, இவங்க சினிமா கோஷ்டி வச்சுருக்காங்க. வேறு என்ன வித்தியாசம் இருக்குது? அவர் என்ன பண்ணுவார், அவர் வந்து ஒரு ரீல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு அவர் பேசுவார், இவர் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. வித்தியாசம் ஒன்று தான் சார், அது வந்து திமுக தாவேகா பேர் தான் வேறு, மற்றபடி எல்லாம் ஒன்று தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஊழல், இந்த பக்கம் பாருங்கள் ரியல் ஹீரோ சார். நீங்கள் சொல்லுங்கள், அண்ணாமலை எடப்பாடி அவர்கள் ஏன் பயந்தார் அண்ணாமலை அவர்களை வந்து இருக்கக்கூடாதுன்னு? இன்னைக்கு இந்த கட்சி அழித்தவர் எடப்பாடி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க பெற்று சார். அதில் 5 பேர் போயிட்டாங்க சார், ஆல்ரெடி ரிசைனே பண்ணிட்டாங்க. 25 பேர் இன்னும் வெளியில் நிற்கிறாங்க. அதில் 2 பேர் இன்னும் வந்தே பேசலை. சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் வந்திருக்காங்களா இது வரைக்கும்? அப்புறம் சார் இது எல்லாம் இது வந்து இன்னும் 2-3 மாதம் தான், அதுக்கப்புறம் அந்த கட்சிங்கிற இருக்குமானுங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. புரியுதுங்களா? எல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஆதவர்ஜுன் என்ன சொல்லிட்டு இருக்கிறார், தாவேகா தான் அடுத்த ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறார், தாய் கழகம்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு சார் விஜய் அவர்கள் ஏடிஎம்கேவை அல்லு சில்லுன்னு சொன்னதுக்கப்புறம், சரிங்களா, அல்லு சில்லுன்னு இந்த வார்த்தையை வந்து எந்த முதல்வரும் பயன்படுத்துறது கிடையாது இது வரைக்கும். அல்லு சில்லுன்னு பயன்படுத்தினதுக்கப்புறம் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜுலேருந்து உடுமை ராதாகிருஷ்ணன் வரைக்கும் எல்லாரும் போய் கேட்ட பிடிச்சி தொங்கி கதவை திறங்கையா நாங்கள் உள்ளே வர்றோம் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி உள்ளே போகிறாங்கன்னா, அப்போது அல்லு சில்லுன்னு சொன்னதுக்கப்புறம் கூட அவர்கிட்ட போகிறாருன்னா அப்புறம் எடப்பாடி அவர்களை எந்த அளவுக்கு அவங்க தலைவராக மதிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இப்போவும் நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் சார் அவர் வேணால் சொல்லிக்கலாம், அடுத்த முதல்வர் அடுத்த 100 வருஷத்துக்கு அவர் முதல்வர்னு வீட்டுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் வரமாட்டார். மக்கள் ஆதரிக்கக்கூடிய மக்கள் வந்து இன்றைக்கி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பின்னாடி நிற்க தயாராகிட்டாங்க. மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சார் படித்தவர் வரணும் சார். இவங்க சார் 3 பேர்த்தில் சொல்லுங்கள், உதயநிதி அவர்கள் படிப்பு பாதியிலேயே இவ்வளவு நாள் பிஜேபி சித்தாந்தத்தில் அண்ணாமலை அவர்கள் பயணிச்சுட்டு இப்போ வேற ஒரு சித்தாந்தத்தில் அவரால் பயணிக்க முடியுமா? 2வது அவர் பாஜகவோட பி டீம் அப்படிங்கிற ஒரு முத்திரை குத்துவாங்க, அதெல்லாம் எப்படி இவர் ஹேண்டில் பண்ண போகிறார்? சார் ரொம்ப ஈஸியாக சார் ஹேண்டில் பண்ணிடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொன் முத்துராமலிங்க தேவருடைய வழி, தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய 2 கண்கள் அப்படிங்கிற மாதிரி தேசியமும் தமிழகமும் அவருடைய 2 கண்கள். அதனால் அதை வந்து ஈஸியாக கடந்துடுவார். நீங்கள் இன்னொன்று சொல்கிறீங்க, மக்களுக்காக நிற்கும்போது சார், மக்களோட பிரச்சனைகளுக்காக நிற்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நீங்கள் ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக போய் நிற்கும்போது சார் நீங்கள் வராதிங்க, நீங்கள் அந்த கொள்கையோட கொண்டவர் அப்படின்னு யாராவது எதா இடத்துல சொல்லியிருக்காங்களா? அவர் இஸ்லாமியருக்காகவும் நிற்கிறாரு, கிறிஸ்துவருக்காகவும் நிற்கிறாரு, இந்துக்களுக்காக நிற்கிறாரு, பெண்களுக்காக நிற்கிறாரு, குழந்தைகளுக்காகவும் நிற்கிறாரு, வயசானவங்களுக்காகவும் நிற்கிறாரு, எல்லாருக்கான ஒரு தலைவராக சார் இருக்கிறார். நீங்கள் ரீல்ஸ் எடுத்து போடக்கூடியவரா அவர்? யோசிச்சு பாருங்கள், அவர் ரீல்ஸ் எடுத்தால் போடுறாரு, அவர் எல்லா இடத்துலையும் களத்தில் நின்று வேலை பார்க்குறாரு. திமுகவை அவரை விட ஒரு அதிகமாக எதிர்த்த ஒரு தலைவரை நீங்கள் தமிழ்நாட்டை சொல்லுங்க பார்ப்போம். விஜய் பேசிடுவாரா? விஜய் என்ன பேசினாலும் இவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார், எங்களோட ஆட்சி தான் இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னு தெளிவாக சொல்கிறார். இதுக்கு முன்னாடி திமுக என்ன பண்ணுச்சோ அதைத்தான் நீங்களும் பண்ணுறீங்க. உங்களுக்கும் திமுகவுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்போ மக்களுக்கு உண்டான பணியை செய்கிறதவரை மீது எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே சார், இதுவரை எங்களோட இருந்து தங்கள் கருத்துக்களை பற்றி ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.